அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். இப்போ நம்ம தர்மபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய போட்டித் தேர்வுக்கான கல்வி உளவியல் பாடப்பிரிவிலிருந்து யூனிட் 1 நியூவாக ஆட் ஆன கண்டென்ட்டை மட்டும் நம்ம நைட் ஒரு கிளாஸில் டீச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் பழைய சிலபஸ்க்கும் புதிய சிலபஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூனிட் 1 புது சிலபஸில் யூனிட் 1 அப்படிங்கிறது பழைய சிலபஸோட யூனிட் 1ல் சில கண்டென்ட்டு, யூனிட் 8ல் சில கண்டென்ட்டு, அதே போல் யூனிட் 2ல் சில கண்டென்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு தான் ப்ளஸ் அடிஷ்னலாகவும் சில கண்டென்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் தற்போதைய புதிய சிலபஸ் யூனிட் 1. ஸோ அதில் நம்ம நேற்று லைவ் கிளாஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய மெட்டீரியல் தான் இதுங்க. ஸோ பொதுவாகவே இது போல் எல்லா மெட்டீரியலுமே நம்ம வெகு விரைவில் ரெடி பண்ணி பிடிஎஃபாக தான் குழுவில் ஷேர் பண்ண போகிறோம். தற்சமயத்துக்கு புத்தகமாக தயார் பண்ணல. பழசுக்கும் புதுசுக்கும் காமனாக இருக்கக்கூடியதை உங்களுக்கு புத்தகமாக வீட்டுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். இதில் புதுசாக ஆட் ஆனதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு இங்கே காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிடிஎஃப்பை தான் குழுவில் பதிவு பண்ண போகிறோம். அதை நீங்கள் செல்ஃபாக பிடிஎஃப்பை பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு தயாராகிடலாம். பாருங்கள், யூனிட் 1 கல்வி ஒரு தொலைநோக்கு பார்வையில் கிளாஸ் 1 நம்ம நேற்று லைவாக பார்த்த அந்த மெட்டீரியலை உங்களுக்கு குழுவில் ஷேர் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். ஸோ அந்த சப்கண்டென்ட் வந்து எஜுகேஷன் ஆஃப் த சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கான கல்வி அப்படிங்கிற சப்டாபிக். அந்த சப்டாபிக் உண்டான மெட்டீரியல் தான் இது. ஸோ இந்த மெட்டீரியலை குழுவில் பதிவு பண்ணுறோம். ஸோ நல்ல முக்கியமான ஒரு கண்டென்ட்டை தான் இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான கண்டென்ட்டை தான் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020ல் சில கருத்துக்கள் எல்லாம் முன்னெடுப்புகளை வச்சுருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி கரிக்குலம் சிலபஸ் இதெல்லாமே மாற்றிருக்காங்க. வரவேற்கத்தக்க சிலபஸ், ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே நமக்கு கொடுத்துருக்கணும். சப்ஜெக்டை சிலபஸை மாற்றிருக்கிற போது அப்போவே இது கையில் கிடச்சிருந்தா இந்த டிராப்டாவது கிடச்சதா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிருப்போம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாடெங்கும் தமிழ்நாடு முழுக்க இதே நிலைமை தான். எல்லாரும் புதுசாக தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இப்போ குழுவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஈக்குவல் டைப்ஸ் ஆஃப் டிஸ்வான்டேஜ் அதை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கேன். அந்த 4வது பாயிண்ட் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்மன் ரிப்போர்ட்டு, ரிசர்வேஷன் பாலிசி மெட்டீரியலை கொடுத்துருக்கோம். அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் கண்டென்ட்டும். ஸோ அதில் நிபுணர்கள் இந்த கல்விக்காக என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஜேபி நாயக் என்ன பரிந்துரைத்திருக்கார், அம்பேத்கர் அவர்கள் என்ன பரிந்துரை செய்திருக்காங்க, பாலோ பிரியருடைய பரிந்துரை என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சாவித்ரிபாய் புலே அவர்கள் வந்து முதல் பெண் ஆசிரியர், அவர் சொன்ன கருத்தை உள்ளடக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், யுனெஸ்கோவோட பரிந்துரை, கோத்தாரி கமிஷனுடைய பரிந்துரை, அந்த சாதி மன இன பாகுபாடற்ற கல்வியை வந்து மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலில் எப்படி உள்ள இன்க்ளூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டி ஆக்ட் என்ன சொல்லுது, ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூடவே நம்ம சில எம்சிக்யூ நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினையும் மெட்டீரியல் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே புது சிலபஸை பேஸ் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய சில கண்டென்ட் தான். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த ஏரியா தான் சொல்லிட்டு இருந்தேன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பின்தங்கிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுல என்ன முன்னெடுப்புகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ட்ரைபல் எஜுகேஷன்னா என்ன, அதில் ஒரு எம்சிக்யூ வச்சுருக்கிறோம். அடுத்து சப் டாபிக் வந்து ட்ரைபல் ஷெட்யூல்டு, அவங்க அந்த உண்டான அவர்களுக்கு உண்டான கல்வியில் வழங்கக்கூடிய பிரிவுகள் என்ன இருக்குது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த இதில் வரும், அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆர்டிக்கல் என்னென்னங்கிற விஷயங்களை தொடர்ந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்கிறோம், ட்ரைபல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி பேசியிருக்கோம், ஸ்கீம்ஸை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நியூ கண்டென்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஸோ இதை ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. இதை பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வியை சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன வச்சுருக்காங்க. இப்போ ஒடிசா பழங்குடி மொழி பாடநூல்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. மகாராஷ்டிராவில் ஆசிரம பள்ளி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பாலிசி பின்பற்றுறோம். ஸோ இது மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நம்ம இதை கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த மெட்டீரியலுக்கு கீழே இந்த 2வது சப் கண்டென்ட்டை பயிற்சி எடுக்கிறதுக்காகவும் சில எம்சிக்யூ ஃபார்மேட் கொஸ்டின்ஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிட்டு தயாராருங்க. இதில் பாதி தான் நம்ம நடத்தியிருக்கிறோம். நேற்றைய கிளாஸில் இதில் ஒரு சரி பாதி தான் நம்மளால் நடத்த முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய லைவ் கிளாஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியையும்
நடத்தி முடிக்க போகிறோம். ஸோ ஆசிரியர்கள் மெட்டீரியலை பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம அதிலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது சொன்னோம்னா சைடில் நோட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ நல்ல சிரமம் பார்க்காம கிளாஸஸ்க்கு முன்னாடி அது ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோராகவே இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். அன்னைக்கு உண்டான கிளாஸ் மெட்டீரியலை நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா பல்காகவும் ஒன்றாவும் நம்மளால் செய்ய முடியாதுங்க. மேன் பவர் கிடையாது. ஒரே ஆள் தான் செஞ்சாகணுங்க. ஏறத்தாழ ஒரு 11 பேட்ச் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச்சு, மேக்ஸு, சைக்காலஜி. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ் உடனே கொடுக்கணுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கிறதுனால கிளாஸுக்கு 2 நாள் முன்பாகவே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி அத்தனை ஆசிரியர்களையும் வாழ்த்துகிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.